ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு. தாளிக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டம்ளர் எடுத்து அதை ஊற வச்சுருக்கோம். இது எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை நல்லா ஊற்றியாச்சு. எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஏன்னா கலந்து சாதத்துக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அதோட சேர்த்துடலாம். நல்லா ப்ரௌனாகி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் சேர்த்துடலாம். காயை சேர்த்துட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 to 10 minutes இருந்தால் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பழம் ஊற்றிடலாம். தேங்காய் பால்லே தான் வேகணும். தண்ணிக்கு மேலே நம்ம தேங்காய் பால் அதை வேக வைக்கணும். அரிசிக்கு தகுந்தோம்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். அளவு பார்த்திங்கன்னா அரிசிக்கு வந்து 1:2 தான். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம தேங்காய் பால் 1 டம்ளர் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததும் மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில், ரொம்ப கொலன்னு வேணும்னா 3 விசில் விட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு லன்ச் ரெசிபியாக நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் ரொம்ப ஈஸி. காயை கட் பண்ணி வச்சுட்டா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.